ஊசி போல மரம் பொழந்து உனக்கு ஒய்யார பெட்டி செஞ்சு அடந்த முள்ளும் படுக்கையா என் ஒத்த சொல்லும் வாசகனா உன் பேரை சொன்னா ஆடாத ஜாமிய ஆடும் இறங்காத ஜாமிய இறங்க கல்லிச்சேரி நிழல் படுக்க அங்கார ரூபம் கொண்டு நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிச்சேரி உடமரந்தான் படுக்க கொஞ்ச நேரம் பெட்டுடையா காளியம்மன் இங்க கூட்டிக்கிட்டு எப்ப நீ அள்ளியும் கொடுத்த சாம்பு நாடு ஊரா ஒரு அசகு பசகு வந்ததில்லை காலுக்கு சலங்கமணி சாட்டையத்தான் தோளில் எடுத்து 18 லாடர்களா படிக்கட்டாக்கி அந்த மலையாள நடவெற்று கிநாடு நீ இறங்கையிலே அன்னே இருக்காத பூமியிலே 7 கன்னிமார்கள் நாங்க கூட வாரா அண்ணே என்று சொல்லி தொட்டிச்சு ராக்காயி உனக்கு முத்து மாறி காளின்னு பேர் சூட்டி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி மொட்டலில் நீ விளையாட எந்திரி காளியம்மா ஹலோ ஹலோ சார்புக்கு என்ன ஃபுல்லாக பேச வச்சுருக்கீங்க ஹலோ ஹலோ என்ன வேலை பார்த்துக்கண்ணே ஹலோ 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 ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி 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 சுகஸ்வரூபிணி அம்மா தாயே சுகஸ்வரூபிணி மதுரை வாணி சுகநாதர் மனம் மகிழு மீனாட்சி சொக்கநாதர் மனு மகிழு மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டு மனோதரே வேண்டு மனோதரே இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி அம்மா கும்புறமுங்கோ இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும்
ஐயா எனப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தன பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தன பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சோரியம் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே பன்னீர் மலர் சோரியம் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் அவன் என்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆடுகின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவன் என்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆடுகின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே
கூடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் முரசோத்தமன் உங்கள் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் உங்கள் பாடுங்களே உள்ள கூடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் முரசோத்தமன் அருமை அருமை லைட்டாக தானே உன்னை எக்கோ வைக்க சொன்னேன் உன்னை யார் இவ்வளோ தூரத்துக்கு திருக்க சொன்னேன் லைட்டாக எக்கோ வைக்கணும் நேற்று சொல்லிட்டு போனதுனால பேர் வாங்க இவ்வளோ தூரத்துக்கு திருக்கக்கூடாதா பிரவீன் ப்ரோ இன்றைய யாதவ் மண்டபப்படியை முன்னிட்டு வந்திருக்கின்ற நாடக நடிகரை வரவேற்கும் விதமாக யாதவ் மண்டபப்படி நடத்தக்கூடிய விழா குழுவின் சார்பாக இங்கே பொன்னாடை போத்தி மகிழ்விக்க வருகை தரக்கூடிய அத்தனை உறவுகளையும் வருகன்னு இருக்கரங்குப்பி வரவேற்கிறேன். பாசத்துக்குரிய அன்பு உறவுகள் உள்ளேயே கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டேன். KR பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், சிவகங்கை மாவட்ட செயலாளர் அவர்கள், அவருடைய உண்மையான விசுவாசி எனது அன்பு அண்ணன் K காளைமணி கண்டனிப்பட்டி மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சார்பாக ரூபாய் 501 அன்பு உறவு நிரந்தர மாவட்ட செயலாளரே எங்கள் அண்ணன் தான். வாழ்த்துக்கள் அண்ணன், வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் எப்படி நீ 2000 தருவோன்னு எதிர்பார்க்குறேன். அதனை தொடர்ந்து ஸ்ரீ முனிஸ் செட்டிநாடு சமையல் கேட்ரிங் சர்வீஸ் நவீன முறையில் கரண்டிகளை பிடித்து மடக்குன்னு கிண்டி சிலிண்டர் இல்லாவிட்டாலும் விறகு கட்டையை தூக்கி திணித்து நவீன முறையில் சமைக்கக்கூடிய ஒப்பற்ற ஸ்தாபனம் ஸ்ரீ முனிஸ் செட்டிநாடு சமையல் கேட்ரிங் சர்வீஸ். BST மணி, KR பூமி, ஆண்டிச்சுருணி, காளையார் கோயில் தாலுகா, சிவகங்கை மாவட்டம். எங்களிடம் அனைத்து விஷயங்கள் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையிலே குறைந்த செலவில் சமைத்து தரும் ஒரே ஸ்தாபனம் ஸ்ரீ முனிஸ் செட்டிநாடு சமையல் கேட்ரிங் சர்வீஸ் சார்பாக ரூபாய் 1001. நன்றி நன்றி. இங்கே நிற்கிற ஆளுங்க அங்கிட்டு போகிறது நல்லது ப்ரோ. இவங்க 4 பேர்த்தையும் தள்ளி விட்டு தெருவில் தெரியட்டும், தள்ளி விட்டு. காவல்துறை ஐயா வேமா ஓடியாங்கய்யா, அனல் குண்டை வீசுங்கய்யா. காவல்துறையே வர முடியாதாடா அந்த கூட்டத்தில். முன்னாடியே போத்தி விட்டுருங்க, அப்புறமேல சப்ஸ்டேட்டுக்கு வரேன். சார் போ ஏக்கோ லைட்டா. அல்லோ அல்லோ அல்லோ. ஒரே ஒரு கனிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது. சண்டை வந்துச்சா? நீ போனையா? நீ என்னடா பண்ண? வாடா கூட என்னடா சொல்ற? அண்ணே நல்லா இருக்கே அண்ணே. என்ன சண்டை? என்ன சண்டை? ஒரே ஒரு கனியே
ஒரே ஒரு கனியே கொண்டு போனாரு நாரதரு கொண்டு போனாரு நாரதரு ஆனா சிவனுக்கு புத்ரு 2 பேரு சிவனுக்கு புத்ரு 2 பேரு மூத்த அண்ணே கணபதி மூத்த அண்ணே கணபதி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு போட்டிய துவங்க நாரதரு ஆமா நம்ம நாரதரு கந்தன் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை மழவர துவங்கினாரு முருகப்பெருமான் மயில் கொஞ்சம் செத்துறாதானே அவர் மயில அவர் போறாரு மூடிக்கிட்டு வாசி ஆனா விநாயகப் பெருமான் மூஞ்சூறு அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சதுனால பொந்துக்குள்ள போயிருச்சு வர முடியல பொந்து ரொம்ப சின்னமா இருந்திருக்குமோ சின்னமா கிடையாது பெரியம்மா பொத்து ஆனா உலகத்திலே அன்னையும் தந்தையும் தான் உலகம் என்று தொந்தி கணபதி சுத்தி வந்து பழத்தை வாங்கினாரு அப்படி சுத்தி வந்து பழத்தை வாங்கலைன்னா பழமுதிரி சோலை பழனி என்று ஒரு படை வீடு நமக்கு கிடைத்திருக்காது மலைக்கு மகாலிங்கம் மகாலிங்கம் ஏழை கண்டால் மணி ஒழுங்கா பாடுறா கேட்கறா என்ன பாடுறா அதை பாடு மலைக்கு நல்ல மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் முடிச்சு விட்டானே 12ஆம் வாய்ப்பாடு போயிட்டானே மொட்டனாக்கு ப்ரோ 32ஆம் வாய்ப்பாடு ஸ்டார்ட் பண்ணி 12ல 16 2 என்னமோ தெரியல சொன்ன மாதிரி முடிச்சு விட்டியா மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் தானா முளைத்தலிங்கம் தானா முளைச்சலிங்கம் அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம் அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம் நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு கரெக்டா பட்டனே அட நாத்து நட்டு நடவு நட்டு அட நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு காலேக்கரன் ஆத்தாங்க ஊரா நட்டு எங்க அப்பத்தாவை கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு கிளவிய கட்டி பிடிச்சி நட்டுக்கிட்டு அது செத்து போக நீ கொலைக்காசுல உள்ள இல்லனே சின்ன பிள்ளைல அப்படித்தான் நாங்க நடுவோம் அவவார பொழுசாய பாவாடைய வரைஞ்சு கட்டி வேதனைப்பட்டு அவவாரா புழுசா அப்புறம் என்னது வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிளட்டும் பையன் வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன் இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே வினையெழுத்து போட்டுட்டானே அன்பு கடந்தர வணக்கம் வருகிறது பெரியோர்களே அமதகான தொலைக்க போகுது அன்பு கடந்தர ஐயா அன்பு கடந்தர ஐயா அன்பு கடந்தர வணக்கம் வருகிறது பெரியோர்களே அமதகான தொலைக்க போகுது வணக்கம் வருகிறது அமுதகான தொலைக்க போகுது போகுது இங்க பாடலாக சொல்லிக்க போகுது நாடோடி நாடோடி பாடல் வருகிறது பெரியோர்களே நமதகான சொல்லிக்க போகுது ஏல 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 நாடோடி பாடல் வருகிறது பெரியோரே அமுதகான தொலைக்க போகுது பூவதி ஐயா ஓயே ஓயே கிராமத்துக்கார பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு கிராமத்துக்கார பாட்டு கிறுகிறுக்க வைக்கும் பாட்டு படகிற பாட்டு தானுங்க எங்க முன்னோர்கள் படிச்ச பாட்டுங்க நாடோடி 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 பாடல் வருகிறது பெரியோர்களே நமதகான சொல்லிக்க போகுது இன்னும் ஆள் வரணுமா எப்பத்தே வர்றாங்க ட்ரெயினில் வர்றாங்களா பேரன்பு கொண்டு என் உயிர் தமிழ் உறவுகளே அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே பிரிப்பேடு விளையாடுகின்ற பள்ளி சிறுவர்களே
விடிய காலில் பேசி கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, கப்பலிங்களே, ஓசிகளே, என்னை உள்ளே வந்து செல்ஃபி எடுத்து சித்திரம் பண்ணக்கூடிய லூசுகளே, எது எப்படி இருந்தாலும் பொறுமை அவசியம். அந்த பொறுமை இழந்தால் கலையிலே ஓட முடியாது. நானும் பொறுத்து பார்க்குறேன். என்னை சித்திரம் எடுத்துறேன். 5 பேர் 2 பேர் இடம் கிடைக்கலையாடா? உக்காரு புத்ரு புத்ரு. என்ன பண்ண போற? என்னப்பா அம்பளி இப்போ எம்பிட்டு வச்சிருக்க? 20 ரூபாய் வச்சிருக்க, அவ்வளோதானே? 500 ரூபா நான் தரேன், வீட்டுக்கு போ. நல்லா இருக்கு. ஹலோ, இங்கு சிரிப்பு நடிகாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நத்தவரைக்கு சேர்ந்த பழனிசாமி தம்பி வேலுசாமி அவர்கள் 20 ரூபாயை அம்பளிப்பாக காணிக்க சொன்னா விடுகிறார்கள். நோனி மையனை இதை கொண்டுக்கிட்டு நீ வந்த 500 ரூபாய் நீ வச்சு நல்லா இருக்கு. போ, நான் தான் உனக்கு செய்யணும். போயிரு, முகர்லேயே முழிக்காது. இந்த 20 ரூபாயை கொண்டு போய் நான் அன்பாளையத்தில் உள்ள 45 பேருக்கு கஞ்சி கொடுத்து வளர்க்க. 500 ரூபா வச்சுக்க போ. ஏலப்பயமேனே, ஒரே ஒரு விஷயம், பணம் முக்கியம் கிடையாது. கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழையும் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்ப்பேன் எப்பயுமே. அந்த 20 ரூபா வாங்குறத விட நம்ம செய்கிறோம் பாரு. அந்த 500 ரூபா வச்சு நீ என்ன பண்ணுவேன்? இப்போ நான் கொடுத்த காசை வச்சு நீ 4 நாளைக்கு கஞ்சி குடிச்சேன்னா அந்த சாமி உன்னை நல்லா வைக்கேன். கண்டாளி மணி தண்ணி அடிச்சுன்னு வை, தண்ணி தான் அடிப்ப. அப்போ வாங்க. என்னண்ணே கபடி நிற்கிற மாதிரி வா. என்ன அங்கிருந்து என்ன பண்ற? என்ன எதுக்கு நீ அப்படி நிக்கிறிய? சிப்பிங்கர் விளையாட போறீங்களா என்ன? ஹலோ, பொன்னாடை வைத்திருக்கும் அன்பர் மேடைக்கு கொண்டு வருமாறு தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாதவர் மண்டபப்படி சார்பாக சிறப்பாக நடித்து கொண்டிருக்கும் நடிகர்களுக்கும் மற்ற கலைமாமணி அவர்களுக்கும் பொன்னாடை வைத்த இருப்பதால் பொன்னாடை போட்ட துண்டு எடுக்க வைத்திருக்கும் நண்பர் மேடைக்கு வருமாறு தாங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னாச்சு? என்னாச்சு? பொன்னாடா இங்கே வச்சுட்டே தேடுறாங்களா? இதாண்டா தமிழன். இதுக்கு சிரிச்சவாரு இதாண்டா டிரைவர். உன்னைய தாண்டா வச்சு வட்டையில் ஓட்ட விடணும். ஏய் பி ஜி எப் ஜி. ஏன்டா இது பள்ளிக்கூடமா என்ன? இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பெருங்கொண்ட டோட்டல் லாங் பெருத்தினி பைய மகன் புதுக்கோட்டை, அவங்கோட்டை, பழையகோட்டை, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த மண்டபப்படிதாரர்கள் யாதவர் மண்டபப்படிதாரர்கள் சார்பாக பொன்னடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இவன் தான் மணிகண்டன் புத்ரு. ஓகே, இன்னொரு துண்டு சேர்த்து போட முடியுமா? அவன் சிமெண்ட் மூடை பெருசு. ஆமாம், பிரசிடண்ட்டுக்கு நிற்கிற மாதிரி எந்திரிச்சு வருவார். இவர் நத்திந்து அடிச்சு என்னைய. கோயில்பட்டி செல்வான் அவர்களுக்கு யாதவ மண்டபப்படிதாரர்கள் சார்பாக பொன்னடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். 5ஆம் திருநாள் கண்டங்கரு பலவாத்தியத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை ஏகே அருள். நான் அருள் கிடையாது, நான் சோனை அருள் அந்த இருக்கேன். ஓ பூராமே மிதிமா. இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடாய், ஆத்தா ஊடு வாயுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தாளம் கொண்டிருக்கும் நீலகண்டே மரமே சாஞ்சிரும். முருங்கை மரம் தாளக்காருக்கு போடுங்கப்பா. ஏன்னா உடுக்காட்டா புடுங்கி பழகு, துண்டு கிடைக்காம முண்டமா தெரியுவாப்பா. யாரு கண்டனிப்பட்டி எங்கள் அண்ணே காளையப்பா அண்ணன் அவர்களுக்கு காளை மணி அவர் சார்பாக எனக்கு எனது அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. தமிழுடைய வீர விளையாட்டு, என் தம்பி வந்திருக்கேன். தமிழுடைய வீர விளையாட்டு, வடமாடு புகழ், ஜல்லிக்கட்டு, மாட்டு வண்டி பந்தயம் போன்ற அத்தனைக்குமே சிறந்த ஒரு வர்ணையாளர் என் தம்பி. தற்சமயம் ஆடுகளத்திலே
ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமுள்ள கள்ளிச்சேரி எம்கேஆர் அவருடைய காலை. இந்த காலையை எப்படி அடக்கிய திருமணம் என்று ஒரே முனப்போடு ஆடிக்கொண்டிருக்க வீரர்கள் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் வீரர்கள். எங்கே பார்க்கலாம் லாஸ்ட் 2 மினிட் எல்லாம் கண்டாலிட்ட மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. சபா சூப்பர். மாடு வெற்றி பெற்றது. என் தம்பி மகேந்திர பூபதி, அவன் என்னுடைய புத்திரு தான். மகேந்திர பூபதியை நீங்கள் அத்தனை பேருமே வர்ணனையாளராக தான் பார்த்துருப்பீங்க. என் தம்பி ஒரு நகைச்சுவை நடிகராக நாடக உலகத்தில் இருந்தவன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்குத்தான் தெரியும். வாழ்த்துக்கள் என் தம்பி. என்னை அழைத்து இந்த கொல்லங்குடி மண்ணில் வெட்டுடையார் காளியம்மன் முன்பாக யாதவர் மண்டபப்படியை முன்னிட்டு எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டிய அருமைக்குரிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் என்னுடைய அருமை அன்பு அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாய் கொள்கின்றோம். அண்ணே அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்திருக்கேன். மங்களம் அழகுமுத்துக்கோன் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. என் பாச உறவுகளுக்கு வணக்கம். யூடியூப் அர்ச்சனை சீட்டு அர்ச்சனை சீட்டா யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இவன் யாரா? காசை வாங்கிட்டு போய் வந்திருக்கானா இல்லை என்ன? இவன் யாரா? செல்ஃபி எடுக்க வந்தவனா? நான் பயந்து போனேன்டா. பிஜேபி மாநில தலைவர் கே அண்ணாமலை IPS சார்பாக ஆண்டிச்சூரணி அண்ணாமலை ரசிகர் மன்றம் சார்பாக 1001 நன்றி ப்ரோ. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? இது என்னடா அது? வீகாடு சட்டையா? மை செட் என் அன்பு தம்பி. அதான் உண்மையிலே இப்படி செய்தால் நம்ம பெருங்கொண்ட புகழ்பெற்ற மை செட்டை நீ இன்னும் ஐயா ஐயா பொறுமசாமி வந்தது யாருப்பா? இருப்பா, பொண்டாட்டி படுத்துற மாதிரி படுத்துற என்னைய இருவேன். வாடா என் அன்பு தம்பி. புகழ்பெற்ற மைசெட், பேர் வாங்கின மைசெட். நேற்றைய தினம் சொன்னேன் இதே மாதிரி செய்டான் என்று சொன்னேன். இதோட சிறப்பாக செய்கிறேன் என்று அதை நிரூபித்து காமித்த பிரவீன், கொல்லங்குடி பிரவீன் மைசெட்டு அன்பு உறவுகளுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்பட்ட ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநா நகர் ஆட்ட சங்கம் தலைவர் அன்புக்குரிய ஐயா பேர் என்னையா? சசிவர்ணம். இங்கிட்டு வரணும். கிருச்சா சாப்பிட்டு போடா. காளையார் கோயில் ஆட்ட சங்க தலைவரா? போதும் கையை காட்டக்கூடாது, கேஸ் அதிகமாயிரும். வேற யூடியூப் எடுத்து கொண்ட காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு பலத்தை கைதட்டு. முருகனுக்கு பதிலா தம்பி வாப்பா புத்ரு வாடா. நாட்டில் துண்டு வரைக்காம வச்சுறாங்க. வாடா வாங்க மிஸ்டர் நீக்குறோ. அந்த கண்ணக்கரை சூப்பர் நொறுக்குது. அங்கே அவன் எங்கனே நீக்குறோக்காரனை காணா? அன்பு தம்பி காளையார் கோயில் யாரையுமே வளர்த்து விட்டுத்தான் இந்த தமிழ் உறவுகளுக்கு பழக்கம் என்பதை நிறுத்து கொண்டிருக்கிறது. இந்த 5ஆம் நாள் திருவிழா யாதவ மண்டபடிதாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 13 வயது பூர்த்தியான இந்த தம்பியை நானும் மருதமணி அண்ணனும் நாரத சீனிலே சந்திக்கும் அளவிற்கு இவன் இன்னைக்கு நடிக்க இருக்கிறான். காளையார் கோயில் கிருபாகரன் அவர்களுக்கு இறைவா எம்கேஆர் யூடியூப் சேனல் இயக்குனர் தம்பி முருகன் சார்பாக இவர் கிருபாகரன் நாரதர் இதை பெற்றுக்கொள்வார். இந்த பொன்னாடைய வாழ்த்துக்கள். புத்ரு முத்துச்சிருப்பி டப்பு கொடுக்க மாட்டேன், முத்துச்சிருப்பி சட்டியை தச்சு கொடுப்பேன். அடே முத்துச்சிருப்பி பாடுறேன்னா அவன் செயல் வேற. நீ முத்து மாதிரி பாடு. என்னண்ணே கொஞ்சம் உள்ளே வரீங்களா? 2ஆம் நம்பர் ரூமுக்கு. என்ன வழக்கம் அது? கமிட்டியில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து கமிட்டியில் இருக்கவங்க அண்ணே பொன்னாடை போட்டால் தயவு செய்து கும்பிட்றேன், அங்கிட்டு போய் நில்லுங்கண்ணே. விழா கமிட்டியில் உள்ளவங்க இங்கே போய் நில்லுங்க. 2வது உட்காந்து பார்க்குற மக்களுக்கு அது வேறு மாதிரி தெரியுமண்ணே. ஏன்னா நாடகத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த உலகம் பூரா இந்த யூடியூப்பில் பார்க்கும்.
அப்போ நீங்கள் மறைச்சு நிற்கக்கூடாது. விழா கமிட்டி ஒத்துழைப்பு கொடுங்க. உங்கள் நாடகத்தை சிறப்பாக செய்கிறது நாங்கள் தான். ஆமாம், உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 5ஆம் நாள் திருவிழாக இந்த மண்டபப்படி நடத்தி கொண்டிருப்பவர்கள் யாதவர்கள் மண்டபப்படிதாரர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். யாதவ் மண்டபப்படி சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய அத்தனை நல் இதயங்களுக்கும் நல் உறவுகளுக்கு நன்றி. இங்கே மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். யாதவ் மண்டபப்படி தாரார் எத்தனை துண்டு இங்கே வர ஆந்தை எட்டி பார்க்குறத பாரு, துண்டு கலையிறான்டா. மிருதங்க நத்திந்து கண்டுகரு செல்வான் அந்த மண்டி ஓட்டி அந்நேரமே அண்ணன் மண்டி போட்டு பனங்கிழங்கு பிடுங்கி சுட்டி சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் வைக்கேன். நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். உள்ள எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா போட்டு விட்டுப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு. ஐயா பொம்பளை அரை ஒரே இருக்க முடியாது, வேணாமனே கசகசப்பு கப்புளிங்க தெரியும் வேணாம். இந்த விழா கமிட்டி அந்த உள்ளே விட்டு போக மாட்டீங்களே, அங்கே நீ ரவுண்ட் அடிவாங்க. இதில் சும்மா போய் அந்த டான்ஸுக்கார விட்ட சொல்கிறது, ஊர்லேயே உன்னை வேணாம்ட்டாங்க தான், நான் தான் நீ இல்லாட்ட மனநெய் ஊற்றி கொலிப்போம்ட்டேன். உடனே அந்த பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் சார், உன் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் கொடு, நீ வீடியோ காலில் குளிக்கும் போது வா நக்கிட்டு போகிறேன். எனக்கு ஒரே இது இயல்பான ஒன்று. ஒரே ஒரு விஷயம், நாடக உலகத்திலே இதனால் வரைக்கும் யாரையுமே நான் காட்டி கொடுத்ததும் இல்லை, யாரையுமே மேடையிலே அசிங்கப்படுத்துனது கிடையாது. காரணம் ஒவ்வொருத்தரும் வயிற்று புழப்பக்காக வர்றாங்க. அப்படி பேச நினச்சேன்னா ஒரு உள்ளவங்க முடியாது, கடைசி வரைக்கும் அப்படியே நிற்கும். அப்படி செஞ்சு வருவேன், செய்ய மாட்டேன். எங்கள் வாத்தியார் சொன்ன ஒன்றே ஒன்று, யாரையும் வளர்த்து விட்டு நீ பழகுடா, நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் 21 வருஷமாக. இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நான் சிவகங்கை மாவட்டம் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. வீரமிழஞ்ச மண்ணு சிவகங்கை. சிவகங்கை சீமையிலே இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கொஞ்சம் முருகா செல்லில் லைன் படுப்பார், தயவு செய்து இந்த செயலில் நிற்கிறவங்க இவங்க 4 பேர்த்தையும் தூக்கி கொண்டு கம்மாயில் அமுக்க முடியுமா? இந்த பிள்ளையார 4 பேர்த்தையும் கரைச்சிட்டு வாங்க. எதில் போய் முடிய போதும்? ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை எத்தனை தமிழ் உறவுகள் அதை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் எத்தனை தலை சிறந்த வீரர்களும் தலை சிறந்த ஆட்ட நாயகன் காளைகளும் வளர்த்து வரக்கூடிய அன்பு உறவுகள் மத்தியிலே என்னுடைய அண்ணன் மதுரை கேஜி பாண்டியன், எல்லாத்துக்கும் தெரியும், கேஜி பாண்டியன் மதுரை புதூர் என்னுடைய பெரியம்மா மகன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 காலை அவருடைய மாடு எங்கு சென்றாலும் அங்கே வெற்றி வாகை சூடி வரும். சிங்கப்பூரில் பணிபுரிந்து தமிழர்கள் பாரம்பரியத்தினுடைய ஜல்லிக்கட்டை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கேஜி பாண்டியன் சார்பாக ரூபாய் 5001 என்னுடைய அன்பாலயத்துக்காக வழங்கிய என்னுடைய பெரியம்மா மகன் கேஜி பாண்டி மாடு வருது. ஒதுங்கிக்கோ கேஜி பாண்டி மாடு வெற்றி போட்டது, மாடு வெற்றி. ஏசி பாண்டி நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து அன்பு உறவுகளை ஒரு சாங் பாடுவான். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க கள்ளிச்சேரியில சம்பளத்துக்கு 8 பேர் வச்சிருந்தேன். கிடமாடு 313 மாடு வச்சிருந்தேன். கோடாங்கி வாரிசுன்னு ஒரு பேரு வச்சிருந்தேன். சிவகங்கையிலிருந்து நம்ம மானாமதுரை போற பைபாஸை ஒட்டி இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 30 ஏக்கரை வெள்ளக்கல்லு ஊண்டி கம்பி வலை ஓட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடங்கை உடுக்காட்ட வருஷம் தங்க நகை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 250 ரூபாய் நகையை பொண்டாட்டி உள்ளக்கி தேவைன்னு பீரோல எடுத்து பூட்டி வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டி கொடுத்தா படக்குன்னு கோடீஸ்வரன் ஆக முடியாதுன்னு சிவகங்கையில் ஒரு ரூம்பை பிடிச்சி ஒரு 5 பேர்த்த வேலைக்கு வச்சிருந்து 100க்கு 5 பைசா 10 பைசான்னு கிருன்னு மீட்ரு வட்டியில் ஒரு 1.5 கோடியை லேசாக விட்டு வச்சிருந்தேன். நம்மளுக்கு பணம் பெருத்து போனால் எவனாவது இரவு நேரத்தில் லைட்டாக போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு 15 பேரை அடியால் தினமும் பின்னாடியை கூட்டி திரிஞ்சிருந்தேன். அட அத்தனையும் இருந்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வரதான்
ஓம் சக்தி கோயிலுக்கு வரதான் அது இதுன்னு கப்ளிங்க பார்க்க விட மாட்டான்னு ராம நாட்டில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அண்ணே என்று சொல்லி உன்னை செருப்புட்டு அடிச்சு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு. பயமரியா தம்பி காளையார் கோயில் குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அல்லா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச வெண்ணே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச வெண்ணே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு எந்த விசேஷத்துக்கு போனாலும் யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தினசரி காலையில் 5 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம பொண்டாட்டி உள்ள சொந்த வந்தோம் நம்ம பார்த்த வேலை இதெல்லாம் இந்த சரக்கு தாண்டா உலகம்னு வாழ்ந்த நபருக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்க போது சுகமா இருக்குதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்த ஓய மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. நானும் கேட்கல, முதல்ல நானும் கேட்கல. நானும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. கட்டிக்கு சரக்குக்காக பலகால விழுந்ததுண்டு. ஐயா கையில நடக்குதுயா. கட்டிங்கு சரக்குக்காக பலகால விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக கோயில் குளம் சொத்து வத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்லதொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த என் முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கிகாட்டு எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே இனிமேல அடுத்த பிறவியில நானும் பப்புனும் போட போறது கிடையாது. நீங்கள் அண்ணன் தம்பியா வந்த அடுத்த பிறவியில நாடகத்தை பார்க்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் இருந்த உள்ள கூட்டிட்டு வா, ஒரு கிட்னி எடுத்து விடுறேன். ஒரே பிறவி தான். இந்த பிறவியில பொண்டாட்டிக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையா நம்ம நடந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாங்கன்னு பேர் சொல்லிட்டு போகணும் ஐயா. தினமும் குடிச்ச என்ன மரியாதை போயிடும். இதில் நல்ல மனுஷன் ஆளு ஒரு என்ன நினைப்பீங்க,
பப்புனு ஓட்டாலும் இப்படி பாட்டெல்லாம் பாடி 10 பேர்த்த திருத்திரியான்னு பொம்பளையாள் ஊற மனசுக்குள்ள சட்டி எடுத்து விளையாடன்னு நினப்பேன். ஆனால் லேசாக தண்ணியை போட்டு வந்தாலும் இது என்ன மயத்துக்கு பாரு அந்த கண்டாளி மையம் வெளியே வரட்டவனை குழப்பம்ட்டுவேன். அப்படி என்னை கோத்தாங்கம்மானு பேசினாலும் மேடைக்கு அத்தனை உதுத்து புட்டு கட்டு கைதட்டுற ஆளை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். யார் கட்டுறது? நீயா ஏற்கனவே காளி மேல சத்தியமா நீ கட்டிங்க போட்டிருக்கு. அதனால நீங்கள் எல்லாம் 100 வருஷ காலம் ஒரு மனுஷனாகப்பட்டவன் உலகத்துல கடை இருக்கக்கூடாது, உடம்புல நோய் இருக்கக்கூடாது, இந்த குடி இருக்கக்கூடாது. இது 3 இல்லைன்னா நீதான் புனிதமான தமிழன் என்று சொல்லி இனிமேல் இந்த கொல்லங்குடி மேடைக்கு நான் வந்ததுக்கு குடித்த ஆளுக ஒரு 10 பேர் திருந்தினீங்கன்னா இந்த கள்ளிச்சேரி எம்கேஆர் புண்ணியமா நினைக்கிறேன். என் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு வேணா அந்த கோமாளி ஏதோ சிரிக்க வைக்கிறேன், காசு வாங்குறேன், போயிடுவேன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு சொந்தங்கள்னு சொல்லிக்கிற இந்த அண்ணன் தம்பிகளை விட்டா யாரும் இல்லை. நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் இருக்கணும்னு குடியை விடுங்கன்னு ஒவ்வொரு காலில் விழுகலாம். அப்படி விழுந்தேன்னா அடுத்த வருஷம் இந்த கலரி வந்துடும். அதனால பொதுவாக அவங்க காலை தொட்டு கும்பிட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே, அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையா. வாழ்த்துக்களுடன் காளீஸ்வரா பிரிண்டர்ஸ் அண்ட் நிழல் போட்டோ பிரேம் எம்கேஆர் ரசிகர்கள் காளையார் கோயில் என் அன்பு தம்பிகள் என் உடன்பிறப்புகள் சார்பாக இந்த குருந்தனி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சார்பாக என் தம்பிகள் சார்பாக இந்த நினைவு பரிசை புகைப்படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த உலகம் உள்ளவரை என்னுடைய ஆதரவற்ற இல்லத்திலே இந்த புகைப்படம் இருக்கும். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி தம்பி. தென்றல் நகர் ஒவ்வொரு பேராக எழுதிட்டு வா. என் தம்பியை கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஒவ்வொரு பேரா இன்னும் உங்கள் அப்பத்தா வேறு என்ன சொல்லு, ஐயா வேற என்ன, ஐயா இங்கே இடத்துல வப்பாட்டி வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கிருச்சா கிருச் என் தம்பி வந்துட்டான்டா மாமதுரை அன்னக்கோடின் பாமதுனி அன்னே ரெடி மதுரை மெச்சும் வண்ண. நம்ம வீட்டில் கொண்டு வச்சுட்டு போங்க, இங்கே செவத்தில் மாட்டிடாதியாடா. அங்கே மேனேஜர் இருப்பார், நரேன் சார். நரேன் ஓகே சார். நல்ல பொம்பளையா கேட்குறாங்க சார். தேவகோட்டை என் பாலசுப்ரமணியன் கே பாண்டி எங்கு சென்றாலும் வந்து நாடகத்தை பார்த்துவிட்டு என் தேவகோட்டை எங்கள் அண்ணே பாலசுப்ரமணியனும் என் தம்பி பாண்டியும் எப்பயும் காசு கொடுப்பீங்க. பெட்ரோலுக்கு இருக்காடா? தேவகோட்டை போக முடியும்னா இங்கனுக்குள்ளே கந்தரவு கோட்டை போட நினச்சிட்டு வந்திருக்காண்டா. ஒரே ஒரு போட்டா ரெஸ் கிரிச்சா. முன்னாள் நாடக அமைப்பாளர் காளையார் ஒன்றியத்தில் 150 நாடகம் 200 மாதிரி எங்கள் தந்தை நடத்தி அழகு நாடக நடிகர்களை இந்த மேடையிலே டிஆர் மகாலிங்கம் எண்ணற்ற ஆளுகளை வைத்து நாடகம் அமைத்து சிறப்பாக நினைத்தார். அவருடைய பையன் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அன்பு அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கொண்டு எம்கேஆர் நினைவாலயத்துக்கு 2000 நன்கொடையாக கொடுக்குறேன். சூட்டோட இன்னும் 2-3 ரூபாய் சேர்த்து எடுனேன். ஸ்பீடு வேமா சரட்டு 2001 நன்கொடை வழங்கி தன்னுடைய தந்தையினுடைய அந்த கலை பயணத்தை சொல்லிய என் அன்பு அண்ணன் கலை குடும்பத்தார்களுக்கு ரொம்ப தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் என் அண்ணன் மூத்தவர் செல்வ செந்தில்குமார் கடம் லாங். ஓகே ப்ரோ. எங்கள் அண்ணே அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுறா. உண்மையில் அண்ணே ரொம்ப சந்தோஷம் அண்ணே.
என்னத்தை உருவாக்குனாரு? தமிழகத்தை உருவாக்கியிருக்கார். நன்றி நன்றி. ரூம்பாய் நவீன நாடகத்தின் இமயமலை எம்கேஆர் அவர்களை பாராட்டி காளான்கடை பரட்டை குமார் குருநாதா பயலுக சார்பாக 101 எப்புனா அபுனா எப்புனா அபுனா எம்கேஆர்னா பபுனா கொடுனா என்ன சொல்ல வர்றேன்னா அருமையான வாசகம் அத்தியா. எப்புன்னா அபுன்னா எம்கேஆர்னா பபுன்னா போடுனா கோத்தா கொடுனா நீ கொஞ்சம் என்னை கொல்லணும்ட்டேன். இந்த வாசகத்தை எழுதுன ஆளை கூட்டு வந்தா இங்கே ஏசியில் படுக்க போகிறான். பூரா என் அண்ணன் தம்பி தான் எனக்கு பூராமே. நம்ம எல்லாருமே ஒரு சாமி கும்பிடுவீங்க, ஒரே கப்புளிங்க ஆட்டிடும். சப்புனா சப்புனா சப்புனா. ஐயா இவனை ஒரு அரை விடுங்க, 150 ரூபா தர்றேன். தம்பி இந்தாப்பா தம்பி காக்கடா. யாதவர் இளைஞர் அணி சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். என் பாசத்துக்குரிய உடம்பரப்பு சதீஷ்குமார் சார்பாக, சதீஷ்குமார் சுசீந்திரன் சார்பாக ரொம்ப நன்றி ப்ரோ. காசு கப்பியே கொடுங்க, துண்டு வந்து நம்ம அரிக்கும் ப்ரோ. விழா கமிட்டி தயவு செய்து சொல்கிறேன், அங்கிட்டு போங்க ஐயா. நீங்கள் நிற்கிறது எப்படியும் உள்ளே இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு வழி ஆயிரும். உட்கார முடியலையா? வீட்டுக்கு போ, அள்ளிட்டு போ. நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? புத்து இருந்தா இந்தவர் ஆஹா ஆஹா காலை சட்டி ஓலடா முண்டை அகண்டு உக்காண்டேன். காலை அப்படியே கீரி பிள்ளை மாதிரி. என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டியாண்ணே? ஏன் நீ வேணா லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. விடுறா, பூரா என் தம்பி தான்டா. இப்போத்தான் லேசா புழுவை மண்ணு திங்க விட்டுருக்கேன். ஏய் எப்பா தயவு செய்து அண்ணே 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 விழா கமிட்டி உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், ஒத்துழைப்பு கொடுங்க. டே நீ என்னடா மணிகண்ட கவட்டுக்குள்ளே போய் என்னடா பண்ணுற? ஏன்டா கவட்டுக்குள்ளே போய் அவன் கட்டலாம் என்ன வாங்கிட்டு போகலாம் பார்க்குறேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து இப்போ கவுத்தி விட போறையே ஒன்றையே. இங்கே பாரு இவ்வளோ அமலையும் கும்பலம் நடக்குது. இந்த மண்டையனை பாரு இப்படி எப்படியா திருகிறாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ காவல்துறை ஐயா வந்து தமிழகத்தில் காவல்துறை என்று ஒரு உறவுகள் இல்லை என்றால் இந்த தமிழனை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. இப்போ ஆய்வு காவல்துறை வந்தவனை யார் அவன்? நான் இல்லைங்க, நான் பின்னாடி தாயா நின்று அவன் தான் சித்திரவடுத்திருப்பேன். ஆனால் அடி உதவுற மாதிரி அனந்தமே வர மாட்டேன். ஊருக்குள்ளெல்லாம் கவனிச்சு பாரு, தண்ணியை போட்டு ஆள் சூத்து ஊற்றி மாதிரி இருப்பேன். ஒரு ஆளை தூங்க மாட்டேன் விட மாட்டேன். நைட்டு 10:30 நல்லா ஆம்பளை என்ன எவனாவது ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு ஒரு அறை விடு. நான் இல்லைண்ணே, நான் கோழி குஞ்சு பிடிக்க வந்தவனே. ஒரே அறவை. இந்த அறை ஒரு மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். அதே மாதிரி என் அன்புறவுகளே, நீங்கள் இத்தனைக்கும் காரணம் மதுவென்று ஒரு அரக்கனை மறந்தீர்கள் என்றால் என் தமிழன் பூரா மனிதனாக வாழலாம் வாழலாம் வாழலாம். யாத்தாய் பொம்பளையாளுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், ஆத்தா வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, நம்மளை குடிச்சு விட்டு அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ கோயில் குளத்துக்கு போகாத. உங்கள் அப்பன் ஆத்தா உங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஃபோன் அடித்து ஆள் சேர்த்து உன் புருஷனை அடிக்காத. நாளைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி திரைப்பட நடிகர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி தொடர்புக்கு அருமையை 1,00,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சுல. நன்றி 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 நன்றி. சுரேஷ் பிரதர்ஸ், என் அன்பு சுரேஷ் பிரதர் தென்றல் நகர் சார்பாக எனக்கு இந்த புகைப்படத்தை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. ரூம்பாய் இந்த கசகசப்பில் எதுவுமே பேச முடியாது. நோட்டீஸை வாசிக்கிறேன், அப்புறமேல் நான் இந்த எங்கே ஏறி வந்து கிளைக்கிறேன் பாரு. நேற்று ஆத்தாவை கூப்பிட்டோம், ஆனால் இன்னைக்கு 18ஆம் படி கருப்பனை இங்கே நிப்பாட்டி போட்டு தான் நோட்டீஸே படிக்கப்படும். ஹலோ